இந்த அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடத்தைகளை, ஒழுக்கத்தை சீரமைத்துக் கொள்வதிலே பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்த தொடர் உரையிலே பார்த்து வருகிறோம். சென்ற அமர்விலே போதைப் பொருளை பற்றி நாம் பார்த்தோம். இஸ்லாம் அது குறித்து எவ்வளவு கடுமையான தடையை விதித்திருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்று அது தொடர்பாக ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து விடுவோம். இந்த மது மற்றும் போதைப் பொருட்களுடைய தீமைகள் ஏராளம் உள்ளன. முதல்ல இது ஒரு சமூக தீமை. அல்லாஹ் இது குறித்து சொல்லும் போது, இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனக்கும் அல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். இந்த மதுவை தடை செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் உங்களுக்கிடையே இந்த மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் பகைமையும் விரோதத்தையும் விதைக்கவே விரும்புகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் அவன் தடுக்கவே விரும்புகிறான். எனவே நீங்கள் இனிமேலாவது தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இது சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல 91வது வசனத்துல இடம்பெற்றிருக்கிறது. 90வது வசனத்துல இது குறித்த தடை வருகிறது. 91வது வசனத்துல இதனுடைய தீங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மது அறிந்தவர்கள் மது உட்கொள்கிறார்களே, மது பழக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்குன்னு பல்வேறு கெடுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். என்ன? அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் விலகிடுவாங்க, தொழுகையை விட்டு விலகிடுவாங்க. அவங்களுக்கு தொழுகையெல்லாம் இருக்காது. எப்போது பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த சிந்தனை தான் இருக்கும், நம்ம அங்க போகணும், அதை சாப்பிடணும், அது சம்பந்தமாக அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், அவங்களை கூட்டிட்டு போகணும், இவங்களை கூட்டிட்டு போகணும். இது போன்ற சிந்தனை தான் அவருடைய உள்ளத்துல இருக்குமே தவிர, பள்ளிவாசலுக்கு போகணும், தொழுகையை நிறைவேற்றணும், இன்னும் பிற கடமைகள் நமக்கு இருக்கிறது, குடும்பத்துல பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளுடைய பொறுப்பு நம் மீது இருக்கிறது, இதை பற்றி எல்லாம் அவருக்கு யோசனையே வராது. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஷைத்தான் இதன் மூலமாக அவர்களை திசை திருப்பி விடுகிறான். இது அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, ஒருவருக்கிடையே ஒருவர் மற்றவருக்கிடையே சண்டையை மூட்டி விட்டுருவான். பிறகு அது கொலையில போய் முடியும். இது நடக்கும், இது குடும்பத்திலையும் நடக்கும், சமுதாயத்திலையும் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு பேர் அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மது. அது மட்டுமல்ல, இந்த மது அவனுடைய குடும்பத்தையே நாசமாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இது அமைந்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவனுடைய குடும்பத்துல பொருளாதார சீரழிவு இதனால ஏற்படுகிறது. பொருளாதாரமே அழிஞ்சிரும். அடுத்து குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகும். பிறகு என்ன? பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படும். எத்தனையோ குடும்பங்கள்ல அந்த பிள்ளைகள் படிக்க முடியாம, படிப்பை தொடராம அப்படியே நிற்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, தகப்பன் குடிகாரனா இருக்கிறான், குடித்து குடித்து செல்வத்தை அழிச்சிடுறான். இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி இல்லாம இருக்கு, படிப்பை தொடர முடியாம வேறு வேறு இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம்.
இப்படியெல்லாம் இதனுடைய பொருளை, இதனுடைய தாக்கத்தை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, குடும்பத்துல அமைதி இருக்காது, குடும்பத்துல அமைதி இருக்காது. மனைவியிடத்துல மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது, அவளுக்கும் ஒரு நிம்மதி இருக்காது. அதையும் நம்ம பார்க்கிறோம். மட்டுமல்ல, இவனுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மரியாதை இருக்காது. இவன் சுய மரியாதையை இழந்து நடப்பான், இவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது. சமூகத்தினுடைய மரியாதையும் இவனால் என்ன செய்யும், அது போய்விடும். இப்படிப்பட்ட பல்வேறு கெடுதிகள் இந்த தீமையினால நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், போதை தரக்கூடிய அனைத்துமே மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய அனைத்துமே தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அதோடு இருக்கல, என்ன சொன்னாங்க, மா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எது எது போதை தருகிறதோ அது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் ஹராம் தான் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன, அதனுடைய விளைவுகள் படு மோசமாக இருக்கிறதுனால கொஞ்சத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, அனுமதிக்கல. இந்த செய்திகள்லாம் அபூதாவுது, திருமிதி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகள். அது மட்டுமல்ல, திருமிதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மது சம்பந்தமாக 10 பேர்களை தடை செய்யறாங்க, அதாவது சபிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி அஷரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவில் 10 பேர்களை, மது சம்பந்தமாக 10 பேர்களை என்ன செய்யறாங்க, தடை செய்யறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த 10 பேரு? மதுவை தயாரிக்கக்கூடியவன், அதை தயாரிக்க சொல்பவன், தயாரிக்கக்கூடியவன், தயாரிக்க சொல்பவன், அதை எடுத்து வருபவன், எடுத்து வர சொல்பவன், அதை குடிப்பவன், அதை ஊத்தி கொடுப்பவன், அதை விற்பவன், அதை வாங்குபவன், அதனுடைய விலையை உண்பவன், அதனுடைய விலையை உண்பவன், அதை கையில் வைத்திருப்பவன், வீட்டில் வச்சிருக்கிறவன். இது எல்லாரையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சாங்க. 10 பேர். திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எதனால இந்த அளவுக்கு இது தடை செய்யப்படுகிறது என்று சொன்னால் காரணம் இதுதான். இதனுடைய விளைவு சமுதாயத்துல, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுல, அவனுடைய குடும்பத்துல மிக பெரியதாக இருக்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை பண்ணி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் இதை என்ன செஞ்சிருக்கிறான், தடை செஞ்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம கியாமத்து நாள்ல அவங்களுக்கு இதனால பெரிய தண்டனை இருக்கிறது. அது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் யமன் தேசத்திலிருந்து வந்தார். அங்க ஜைஷான் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருந்து ஒருவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவங்க பகுதியில சாப்பிடக்கூடிய ஒரு பானத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க பகுதியில வந்து இந்த சோளத்துல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பானம், அது வந்து நாங்க வந்து கோதுமை அல்லது சோளம் எப்படினாலும் வச்சுக்கலாம், அதுல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பானம், அதை பத்தி, அதை சாப்பிட்றதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அது போதை தருமா அப்படின்னு. ஆமா கண்டிப்பாக அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஹராம். இன்ன அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அஹ்தன் லிமை யஷ்ரிபுல் முஸ்கிர, அல்லாஹ்விடத்துல ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. யார் போதை தரக்கூடியதை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்காக தீனத்துல் ஹபால் என்ற ஒரு திரவத்தை மறுமையில புகட்டுவான். இது அல்லாஹ் வந்து அதை ஒரு ஒரு ஒப்பந்தமாக, உடன்படிக்கையாக, ஒரு உறுதிமொழியாக அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தீனத்துல் ஹபால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நரகவாசிகளுடைய சீட் அல்லது அவர்களுடைய வியர்வை, அவர்களுடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர். நரகத்துல அவர்கள் வெந்து சாகும்போது அவர்களுடைய அந்த புண்களில் இருந்து வரக்கூடிய தண்ணீர், இது மாதிரியான விஷயங்களுக்கு இப்படி தீனத்துல் ஹவான்னு சொல்லப்படும். இதை அல்லாஹ் என்ன செய்வான், புகட்டுவான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீ முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ரு, போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் தான். ஒமன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, யாரேனும் இந்த உலகத்துல மதுவை அருந்தி ஃபமாத வஹுவ யுதுமினுஹா, அந்த மதுவிலேயே ஊறி திளைத்து அதிலேயே அவர் இறந்து விடுவாரே ஆனால், லம் யத்துப், பாவ மன்னிப்பு தேடாம அவர் இறந்து விடுவாரே ஆனால், லம் யஷ்ரபஹா ஃபில் ஆஹிரா, மறுமையில் அவர் இந்த மதுவை அருந்தவே மாட்டார். அது என்னது? சஹீ முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்க. மறுமையில ஒரு மது இருக்கிறார், அது அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார். அது குறித்து சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, யுதாஃபு அலைஹிம் பி கஸின் மின் மஈன், மது ஊற்றிலிருந்து குவளையில் நிரப்பப்பட்ட அல்லது கிண்ணங்களில் நிரப்பப்பட்டு அது அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். பைதா லத்தத்தில் லிஷாரிபீன், அது வெண்மை நிறத்தில் இருக்குது, வெள்ளை வெளேரென்று இருக்கும். மட்டுமல்லாம அருந்தக்கூடியவர்களுக்கு அது இன்பமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லா ஃபீஹா கௌலுன் வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபுன், அதில் போதை இருக்காது, அதனால் அவர்கள் தள்ளமாடவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுல போதை இருக்காது, ஆனா அது அருந்துவதற்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இத மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கு தடை செய்து விடுவான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீ முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போதையினுடைய தீங்குகள் ஏராளம் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த போதையினால வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு. குறிப்பாக முக்கியமான நோய்கள்னு சொன்னா கிட்னி, அதுல பாதிப்பு ஏற்படும், பிறகு மூளையில பாதிப்பு ஏற்படும், பிறகு இதயத்துல பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் மிக முக்கியமான நோய்கள். இது அல்லாம இன்னும் பல நோய்கள் இதனால வரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எனவே இந்த முஸ்லிம் அல்லாஹ்வையும் மறுமையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த தீமையிலிருந்து முற்றிலுமாக விலகிதான் இருக்க வேண்டும். மது மற்றும் போதைப் பொருளிலிருந்து முற்றிலுமாக அவர்கள் விலகி இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் அவனை, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய சமுதாயத்தை, அவனுடைய மரியாதையை இது என்ன செய்கிறது, பாதிக்கிறது. நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். அவனுடைய உடலை பற்றி விசாரிப்பான், அவனுடைய அறிவை பற்றி விசாரிப்பான். உனக்கு சிந்தனையை கொடுத்தன, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அவனுடைய செல்வம் குறித்து விசாரிப்பான், அவனுடைய குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு குடும்பத்துல பொறுப்பு இருந்துச்ச, இப்படி உன் குடும்பத்தை நாசமாக்கிட்டு வந்திருக்கியான்னு சொல்லி எல்லாம் விசாரிப்பான். அப்ப இதுக்கெல்லாம் பயந்து ஒரு முஸ்லிம் முற்றிலுமாக இதிலிருந்து விலகி வாழ வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் அதற்கான பயிற்சியை அவனுக்கு கொடுக்கிறது. எப்படி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களை இந்த ரமலான்ல அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவன் தவிர்க்கிறானா இல்லையா? உண்பது, குடிப்பது, மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பது பகல் காலங்கள்ல, இதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு அனுமதித்தது தான். ஆனாலும் ரமலான்ல என்ன செய்யறான், இதையெல்லாம் தவிர்க்கிறான். ஏன், ஹராம்னு சொல்லியா தவிர்க்கிறான்? இல்லை, அல்லாஹ் இதை கூடாது என்று சொல்லியிருக்கிறான், இதை நோன்பு வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். அப்ப ஆகுமான விஷயங்களை கூட அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நினைத்து தவிர்க்கக்கூடிய இந்த நோன்பாளி நோன்புக்கு வெளியே இது மாதிரியான ஹராமான விஷயங்களை பார்க்கும்போது அந்த சிந்தனை, அந்த பக்குவம் அவருக்கு வரும். இது அல்லாஹ் தடை செய்தவை, இதன் பக்கமே நாம போகக்கூடாது. ரமலான்ல எப்படி நாம் அனுமதிக்கப்பட்ட பொருளை அல்லாஹ்வுக்காக நாம் தவிர்த்து கொண்டோமோ, இதெல்லாம் அனுமதி இல்லாத பொருட்கள், இதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்கின்ற பாடத்தை அது தரும். அதற்காக இந்த ரமலான் மாதம் ஒரு மாத காலம் என்ன செய்ய மனிதனுக்கு எடுத்துக் கொள்கிறது, இந்த பயிற்சியை, பக்குவத்தை கொடுப்பதற்கு. எனவே
இந்த ரமலானை பயன்படுத்தி இத்தகைய பக்குவத்தை நாம் எல்லோரும் பெறுவோமாக. அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக